and welcome to Shiksha class. நம்ம CSIR NET exam குரிய தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க. கூடவே CSIR NET examக்கு அப்ளை பண்றதுக்குரிய அப்ளிகேஷன் விண்டோவும் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ முதல்ல யாரெல்லாம் CSIR NET exam அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்மள போன மாதம் ஃபுல்லாவே UGC NET exam அப்ளை பண்றதுக்குரிய அந்த விண்டோ ஓபன்ல இருந்தது. நிறைய பேர் UGC NET exam அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது டவுட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருந்தீங்க. மேம் நான் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்ட்டா அப்ளை பண்ணிட்டேன். ஆனா என்னோட சப்ஜெக்ட்டை இங்க காணோம் அப்படின்னு. சோ உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் CSIR NET எக்ஸாம்க்குள்ள தான் வரும். நீங்க பிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பிசிக்கல் சயின்ஸ் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி மேஜரா இருந்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே நீங்க மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுமே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, பிளான்ட் பிசியாலஜி, இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன மேஜர் படிச்சிருந்தாலும் நீங்க லைஃப் சயின்ஸ்க்குள்ள தான் அப்ளை பண்ண முடியும். எர்த் சயின்ஸ், ஜியாலஜி நீங்க எல்லாருமே எர்த், அட்மாஸ்பரிக், ஓஷன் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள அப்ளை பண்ண முடியும். ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக வர இந்த 5 மேஜர் கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாம் தான் CSIR NET எக்ஸாம். இது தவிர ஆர்ட்ஸில் எழுதுறது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி ஆர்ட்ஸில் எழுதுறவங்க தான் UGC NET எக்ஸாம் எழுத முடியும். ஸோ UGC NET எக்ஸாம் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், தனி எக்ஸாம். CSIR NET எக்ஸாம் வந்து தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், தனி எக்ஸாம். ஸோ நிறைய பேருக்கு இது ரெண்டும் ரிலேட்டடாக டவுட் இருக்கு. இந்த வீடியோவை தெளிவாக நான் ஐ பட்டனில் பின் பண்ணுறேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம CSIR NET எக்ஸாம்க்குரிய அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணிட்டாங்க. பாருங்க, நம்ம தேதி பாருங்க, டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க டிசம்பர் மாதம் கடைசி நேரத்தில் போய் அப்ளை பண்றதை தவிர்த்துடுங்க. முதல் 2 வாரங்களுக்குள்ளவே அப்ளை பண்றதா ரொம்ப சிறந்தது. ஏன்னா கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணும்போது சர்வர் இஷ்யூ வரும். நம்மளும் ஒரு சில காரணங்களால வந்து பேமெண்ட் டீடைல் இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் வரும். ஸோ முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே அப்ளை பண்றது தான் சிறந்தது. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சரியான முறையில் அப்ளை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சிறு பிழைகள் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோவும் கொடுக்குறாங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து ஜனவரி 1ஆம் தேதியும் ஜனவரி 2ஆம் தேதியும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு வந்து நீங்கள் பிழை இல்லாமல் விண்ணப்பிங்க, அதுதான் சிறந்ததாக இருக்கும். ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோவை மேக் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவை முழுதாக பார்த்துட்டு பிழை இல்லாமல் விண்ணப்பிங்க. ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணும் பொழுது நிறைய ப்ரொசீஜரில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. அந்த அப்ளை பண்ணுற விதம், மெத்தடில் நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்துட்டு பிழை இல்லாமல் சரியான மெத்தடில் அப்ளை பண்ணுங்க. நம்மளோட எக்ஸாம் தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் தான் பிப்ரவரி 16லேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ உங்களோட எக்ஸாம் தேதி எப்போ அண்ட் காலையில் எழுத போறீங்களா, மதியம் எழுத போறீங்களா, எந்த எக்ஸாம் சென்டரில் எழுத போறீங்க, இது எல்லா தகவலுமே உங்களோட ஹால் டிக்கெட்டில் தான் தெரியப்படுத்துவாங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், அதாவது பிப்ரவரி முதல் வாரங்களில் இல்லை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு உங்களுடைய ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் அதை பற்றிய தகவல் எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க. வெப்சைட்டில் கொடுத்ததுமே நானும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து உடனே கிடைக்கும். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். ஃபைன். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்க போகுது CSIR NET எக்ஸாம். அண்ட் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் கால அவகாசம். நல்லா கவனிக்கணும், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுடைய கால அவகாசம் 3 மணி நேரம் தான். ஆனால் இந்த ஒரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸாமோடைய பேட்டர்ன் வந்து பெரிய அளவில் மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது ஃபிசிக்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி தான் அமையுது. புரியுதுங்களா? அப்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கீழே வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். கூடவே இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிலபஸ் அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். நம்மளோட எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் பேஸ்டாக தான் இருக்க பொழுது நம்மளோட எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மாக் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாக் டெஸ்ட்க்குரிய லிங்க் தரேன். போய் உங்களோட டெஸ்ட், உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் உங்கள் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பாருங்கள். நம்மளோட எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் வந்து பைலிங்குவலாக இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கிலீஷில் இருக்க வெர்ஷன் தான் ஃபைனலாக எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட் இருந்தால் கூட இங்கிலீஷ் கொஸ்டினை வாசித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம CSIR NET எக்ஸாம் பற்றிய பேசிக் டீட்டெயில் அவங்க கொடுக்குறது. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ ஆல்.